கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வெளிப்படையே நான் இழுத்து பெருசாக அப்படி இப்படின்னு பலன் சொல்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய யோக ஆண்டு கிடையாது. உண்மையில் சொன்னோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனிக்குள்ளே இருக்கீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் வீற்றிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்குள்ளாக குரு பகவானும் சென்று விடுவார். ஓவராலாகவே இது வந்து அப்படி ஒன்றும் பெருசாக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக நிலைப்பாடுகள் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நன்மை உண்டு. அதில் ஒரு சில இடங்களில் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் தாமதமாகிட்டு இருக்கு, அதுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏற்றம் உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஆண்டு காதல் கைகூடி வருகின்ற ஆண்டு. சில சங்கடங்களை அது தரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் உண்டு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் எதிர்பாராமல் திடீர்னு நடக்கும். அதாவது டக்குன்னு எதிர்பாராத சில நல்ல செய்திகள் கிடைக்கும். பணவரவில்லை, எதிர்பாராத திடீர் நல்ல செய்திகள் கிடைக்கும், நல்ல நட்புறவுகள் கிடைக்கும். அந்த மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறுகிறது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அந்த நன்மைகளால் உங்களுக்கு சில சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறக்கூடியது மாதிரியான அற்புதமான ஆண்டாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க. அந்த யோசனையினாலேயே உங்களுக்கு சில இடங்களில் நல்ல பேரும் கிடைக்கும், சில இடங்களில் கெட்ட பேரும் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும்போது நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடுவோம், சரிங்களா? அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகள், வெளியிடம், வெளி மாநிலம் போன்ற வெளிநாடு முயற்சிகள் நன்றாக அமையும். அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டு முயற்சிகள் மிக மிக சிறப்பானதாக கும்பத்திற்கு உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு சூப்பரான வேலை, அற்புதமான வேலை அப்படிலாம் கிடையாது. சின்னதாக வேலை கிடைக்கும், வெளியூரில் தேடுங்க. அதுவும் வெளியிடங்களில் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போயிடுறது மிக மிக நல்லது. உங்கள் சுயஜாதக தசாபுக்தி நல்லா இருக்குன்னு நல்ல வேலை கிடைக்கலாம். ஆனால் கோச்சாரப்படி சிறப்பான வேலைக்கான அமைப்பு இல்லை, வேலை கிடைக்கும், அவ்வளோதான், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். இது ஒரு அமைப்புங்க. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சுப விரயங்கள் நடக்கும். இது உங்களுக்கு தான் சொல்கிற அளவுக்கு சிறப்பான காலகட்டமே இல்லையே தவிர, உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி கண்டு, ஒருவேளை நீங்கள் வயதான கும்பராசி அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, உங்கள் பிள்ளைகள் வெளியூர் போகிறதுன்னு ஒரு நல்ல பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அவ்வளோதாங்க. மற்றபடி வருமானத்தை பொறுத்த மட்டிலும் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு நன்மைக்கான இடம். சரி, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா விதத்துலையுமே கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செலவு 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த செலவுகளால் ஒரு சிலர் விரயம்னு போவாங்க, இல்லை கடன்னு போவாங்க. அப்போ விரயத்தையோ அல்லது கடனையோ ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு கும்பத்திற்கு இந்த ஆண்டு. ரெண்டாவது, உங்களுடைய வீண் பேச்சால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க. அப்போ வீண் பேச்சுக்கள் பேசுவதை கும்பராசி அன்பர்கள் தவிர்க்கிறது மிக மிக சிறப்பு. கும்பத்திற்கு இது ஒரு சிறப்பான நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்து இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அதே போல் கொடுக்கல் வாங்கல்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா வராது, லாக் ஆயிரும். நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கினீங்கனாலும் திரும்ப கொடுக்க முடியாது, பேரை கெடுத்துக்கிடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கைக்கடக்கமாக உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷனை வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் ஒரு கவனம் தேவை. அதனை அடுத்ததாக, யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதை நேரத்துக்கு உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் மன சங்கடங்கள், அதனால் மன வலிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இது ஒரு விஷயம். இதனையும் அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டே இருக்கும், சரிங்களா? கல்யாணத்தை பற்றி நீங்கள் சொல்லவில்லை, கல்யாணம்லாம் நடக்கும்.
தசாபுக்தி வந்துருச்சு. ஆனால் மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளோடு ஓடும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அப்படி போனால்தான் வண்டி ஓடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மன வாழ்க்கையில் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சும்மா வீண் சிந்தனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்களால் நிறைய பேரை சந்தேகப்பட்டு உறவுகளை கடிஞ்சிக்கிடுவீங்க. அதனால் உறவுகள் நிறைய விலகும். பருவ வயது கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்கிறதுனாலையும் 6-12 தொடர்பில் மே மாதத்துக்கு பிறகு குரு வர்றதுனாலையும் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத விரய செலவுகள், தேவையில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொஞ்சம் தொந்தரவுகளை மேற்கொள்வீர்கள். அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறீங்க. ஆக ஓவராலாகவே இந்த ஆண்டு கும்பத்திற்கு பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவில் இல்லை, நெகட்டிவிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. எதுலேயும் அகலக்கால் வைக்காதீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.